அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 17ஆம் தேதி முதல் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை விட்டு விலகுவதோடு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் வலுவாக அமர்கிறார். அங்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைவதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக இருப்பவர் சூரியன். அவர் நவ கிரகங்களிலே மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆதியும் அந்தமுமாக இருப்பவர் தான் சூரியன். நவ கிரகங்களின் இயக்கம் வேண்டும் என்றால் அதில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் அப்படி இயக்கத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நவ கிரகங்களுமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் நிச்சயமாக சூரியன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் அள்ளி கொடுப்பதோடு எதை செய்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய ஆற்றலை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் பல எதிர்பார்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் பாம்புவின் தலைப்பகுதியையும் வாழ்பகுதியையும் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறது. பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேது மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த வேளையில் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்திருப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமம் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் மற்றொரு நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் விற்றிருக்கிறார். ஜென்மத்தில் சூரியனுடைய பார்வை சப்தம பார்வை கேதுவுடன் இணைந்து பதியக்கூடிய வேளையில் குருவின் பார்வையும் ஜென்ம ராசியில் பதிவதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகள், தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படும். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணம் என்பது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே பாம்பு கிரகமான நிழல் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிடுபடியாகி சூரியன் நிறைந்த நன்மையை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் இது கோல்சார விதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, இயற்கையாகவே பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய எதிர்பார்த்தல் என்பது சூரியனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரையிடம் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. அதிலும் ஒரு குதிரையிடம் இருந்தே அப்படி எதிர்பார்த்தல் தயாரிக்கும் போது சூரியனின் வாகனமாக 7 குதிரை பூட்டிய ரதம் பார்க்கப்படுகிறது. எனவே 7 மடங்கு ஆற்றல் இங்கு வெளிப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், விஷத்தை விஷத்தால் தான் குறிக்க வேண்டும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதால் நமது காலில் குத்திய முல்லை அதே முல்லை வைத்துதான் எடுக்க முடியும் என்ற அர்த்தம் கிடையாது. அதைவிட கடினமான உலோகத்தால் செய்யப்பட்ட முற்களை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கிரமங்களை வெளி எடுப்பதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக நமது உடலுக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாம்பு கடித்து விட்டால் கடித்த சில மணி நேரங்களிலேயே விஷத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மனித வாழ்வில் அதிகமாக ஏற்படுகிறது. அப்படி மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பாம்புவின் விஷத்தால் ஏற்படக்கூடிய வேளையில் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து பாம்புவினுடைய விஷத்திலிருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. ஏனென்றால் பாம்புவின் விஷத்தை முறிப்பதற்காக மாற்று மருந்து எப்படி செய்கிறார்கள் என்றால் அந்த பாம்புவை அதற்கென தனியாக வளர்க்கிறார்கள். அந்த வகையான பாம்புவை எடுத்து அந்த பாம்புவின் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிக்கிறார்கள். விஷத்தை கக்க வைத்து அந்த
குடுவையில் சேகரித்த விஷத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து குதிரைக்கு செலுத்துகிறார்கள். அப்படி குதிரைக்கு செலுத்தியவுடன் பாம்புவின் விஷம் உள்ளே சென்றவுடன் குதிரையின் உடலில் எதிர்ப்பாற்றலானது பல மடங்கு அதிகமாக அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் முழுமையாக இரத்தத்தில் கலந்து பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு சக்தியும் மிக வலுவான ஆற்றலையும் வெளிப்படுத்தும். அந்த தன்மையை தான் நாம் பிரித்தெடுத்து பயன்படுத்துகிறோம். குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை தனியாக பிரித்தெடுத்து பாம்புவின் விஷத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதனால் தான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு குதிரையின் உடலில் இருந்தே இவ்வளவு ஆற்றல் வெளிப்படும் போது 7 குதிரையை பூட்டிய ரத வாகனமாக சூரியனின் வாகனம் பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் 7 மடங்கு கேதுவை வலுவாக கட்டுப்படுத்துவார். எனவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படும். எனவே நிழல் கிரகமான பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு நிறைந்த நன்மையை ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கும் போது ஆளுமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அவர் இந்த வேளையில் அதிகார தோரணையில் 7 ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள், அலுவலக ரீதியான பணிகளில் நிறைந்த மாற்றம் போன்ற அனைத்துமே தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உறுதியாகவே உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிரமம் தடையின்றி எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியமும் துணிச்சலும் பல மடங்கு கிடைப்பதால் உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலுவான ஆற்றலையும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பல மடங்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. ஜென்மராசியில் அவர் மிகவும் வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எளிதில் கிடைக்கும். ஏனென்றால் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 சப்தமாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒன்றாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சூரியன் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க சூரியன். அவர் இந்த வேளையில் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல வீண் விரய செலவுகள், அலைச்சல்கள், சிரமங்கள் தானாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன். உங்களுடைய திறன்மை மேம்படுவது
பெறுவதோடு மட்டுமல்லாது பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் பணத்தை எப்படி பெருக்குவது, பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு மிக சிறப்பான வழியில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை உள்ளிட்டவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்வது அபரிவிதமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். அது மட்டுமல்லாது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் மிக சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்தல், வாக்காள அட்டை விண்ணப்பித்தல் என அரசு சார்ந்த பணிகளில் நீங்கள் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அவை உறுதியாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதிலும் குறிப்பாக கட்டிட அனுமதி மற்றும் தொழில் துவங்க அனுமதி போன்றவையும் எளிதில் சாத்தியமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக வரிச்சலுகை, மானிய சலுகை மற்றும் மானியத்தில் ஆடு மாடு நிலம் வாங்கக்கூடிய விஷயங்களுக்காக விண்ணப்பித்திருந்தாலும் அவை எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக அமைகிறது. அரசாங்க சலுகைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். அதிலும் குறிப்பாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே நிரந்தர பணி என்று சொல்லக்கூடிய அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பல நிகழ்வுகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இதே வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக கும்பராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது தொழில் ரீதியாக சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உறுதியாக தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் முன்கோபம் அதிகரிக்கும், கோபம் வரும். எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கோபத்தின் காரணமாக அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் கைவிட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அதிகார தோரணையில் பணிகளை மேற்கொள்வதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதிகாரம் கிடைப்பதால் தன்னிச்சையாக செயல்படுவதை தோன்றித்தனமாக தனிச்சையாக செயல்படுவதை தவிர்ப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு விலகி நன்மை விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இலக்கை நோக்கி விரைவாக பயணித்தாலும் கூட சிரிக்காமல் கடுகடுவென்று சிடுசிடுவென்று பணியை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். குறிப்பாக தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய வகையில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவதை நிச்சயமாக தவிர்ப்பது தங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளம் இடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் சென்று வழிபாடு செய்யுங்கள் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வகையில் சூரியனுடைய அருள் கிடைப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்.